அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறபடினாலே மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்திலே இந்த மாலை பொழுதிலே இந்த வேத படிப்புக்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இந்த கோடைகால விடுமுறையை எல்லாம் முடித்து மீண்டும் இந்த நாளிலும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தேவனை நாங்கள் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக எவ்வளவுத்துக்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோமோ நிச்சயமாக அவ்வளவுத்துக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளாக உண்டாகும். ஆமென். என்றால் கர்த்தரை அறியத்தான் எங்களுடைய வாழ்க்கைகளிலே மாற்றங்களும் மறுரூபங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளாக ஊற்றப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். அதனாலே இந்த மாலை பொழுதிலே நாங்கள் சில வேளையில கொஞ்சம் பேராக இருந்தாலும் நாங்கள் அந்த எண்ணிக்கையை பார்க்காமல் கர்த்தரை நாங்கள் அறிய அங்கே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பெரேயா பட்டணத்தார் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்களாம். ஆமென். ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாங்கள் கூடி வந்திருக்கிற எங்களை ஒரு பிரயோஜனம் இல்லாதபடி எங்களை விட்டுவிட மாட்டார். ஆமென். என்றால் அவருக்குள்ளே பிரயாசப்படுகிற பிரயாசம் விருதாய் போகாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய வார்த்தையினாலே உண்டு பண்ணுவார். ஆமென். ஆமென். என்றால் கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளையும் எல்லாம், அதாவது ஊனையும் கணுக்களையும் அங்கே உருவ குத்தி வகையறுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடினால் ஏதோ ஒரு இடத்திலே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தொடும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை அறியும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். நாங்களும் எப்பொழுதுமே வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். சில வேளைகளிலே இந்த மாலை வேலை என்று சொன்னால் வேலைகளுக்கு போய் வேலை பழுக்கள், வேலை கஷ்டங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் இருக்கும். நிச்சயமா இல்லை என்று இல்லை. அப்படி இருந்தாலும் கர்த்தரை அறிய அந்த ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார். சில வேளைகளிலே நாங்கள் இந்த நேரத்தை இந்த இடத்திலே வராமல் வீட்டிலே இருந்தால் கொஞ்சம் சொகுசா நல்லபடியா ஏதாவது வேலை பழுக்கள் கொஞ்சம் இருந்து நித்திரை கொண்டு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு விதத்திலே சர்ற பிரகாரமா மாம்சிக பிரகாரமா எங்களுக்கு ஒரு நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் அவைகளை நஷ்டம் என்று எண்ணி கர்த்தரை அறியற அந்த அறிவின் மேன்மைக்காக பவுல் சொன்னது போல அதை நஷ்டம் என்று எண்ணினது போல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் வருவது மிகவும் அது ஆசீர்வாதம். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அவை தேவ பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் இதில் சபை மக்களா இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் இதை கேட்கிறவர்களும் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கும். ஆனால் நேரடியாக வந்து கலந்து கொள்ளும் பொழுது அது இன்னும் பிரயோஜனமா இருக்கும். அவை தேவ பிள்ளைகள் நாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை அறிகிற அறிவுக்காக நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும், நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். அவை அப்படியாக கர்த்தர் எங்களை அவர் அறிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு சில வேளைகளில் இந்த நாட்கள்ல இந்த நற்செய்தியை குறித்து நாங்கள் கர்த்தருடைய இந்த வேத படிப்பிலே படிக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பெருசா இதெல்லாம் நாங்கள் அறிந்து விட்டோம் என்ற அந்த மேன்மை கூட எங்களுக்குள்ளாக இந்த பெருமை கூட இருக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், எல்லாம் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்கு இதை பிடிக்கப்பட்டேனே அதை பிடித்துக் கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன் சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார், எல்லாம் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன். அப்படியாக எவ்வளவோ தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய காரியங்களை அறிந்து தேறின மனுஷன் தான் சொல்லுகிறார், முற்றிலும் தேறினவனானேன், எல்லாம் எனக்கு தெரியும் என்று இல்லாதபடிக்கு நான் இன்னும் ஆசையாய் தொடருகிறேன், இன்னும் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி நான் தொடருகிறேன் என்று சொன்னது போல நிச்சயமாய் இந்த காரியமும் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்று சொல்லி எந்த விடயத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகை வருமட்டும் எப்பொழுதும் என்றால்
ஒரு வார்த்தையை வாசித்து அதிலே ஒரு வெளிப்பாடு, ஒரு தியானம் வந்தால் மீண்டும் ஒரு நாள் வாசிக்கும் பொழுது இன்னொரு வெளிப்பாடு எங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு அனுபவ ரீதியாய் அறிந்திருப்பீர்கள். அதே போல கர்த்தரை அறிய அறிய நாங்கள் எங்களுக்குள்ள இன்னும் பல மறுரூபங்களுக்கு ஏதுவாய், மாற்றங்களுக்கு ஏதுவாகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கும். அதனாலே எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இது தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் விட்டுவிடக்கூடாது. என்றால் அது ஒரு தடை என்று சொல்லி வேதம் சொல்லி அந்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 5வது வசனம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகிறார். எப்படியாக எங்களுக்கு ஒரு மேட்டிமைகள் இருக்குமா இருந்தால் நாங்கள் அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா என்று சொல்லி அது சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், அங்கே சொல்லப்படுது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த தேவ பலத்தினால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமை, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இப்படியான மேட்டிமைகள், மேன்மையான காரியம், நான் சொன்னது போல இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற அந்த எண்ணங்கள் கூட நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றால் தேவனை இன்னும் நாங்கள் அறிகிற அறிவுக்கு இன்னும் விரோதமாகத்தான் அது செயற்படும். அறிய முடியாதபடி அல்லது இன்னொரு ஒரு வெளிப்பாட்டையோ இன்னொரு தேவனுடைய ஆலோசனையோ நாங்கள் இன்னொரு காரியங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்குள்ள அந்த மேட்டுமையான இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற அந்த விடயங்கள் அது ஒரு தடையா இருக்கும். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எங்களுக்குள்ளாக இருக்கிற நான் என்ற என்ன பெருமையான காரியம் எனக்கு தெரியும் அப்படி இப்படி என்று சொல்லி அதெல்லாம் கரைத்து குடிச்சு விட்டேன் என்று சொல்லுகிற அப்படியான காரியங்கள் இருக்கக்கூடாது. என்றால் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு விடயங்கள் ஒரு வார்த்தையிலே நற்செய்தியை குறித்து அதிலே வெளிப்படும், விசுவாசத்தை குறித்து வெளிப்படும், கர்த்தருக்குள்ளான ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு, இப்படியாக ஒரு வார்த்தையிலே பல வெளிப்பாடுகள் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவுக்காக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய அந்த பலத்தினாலே இவைகள் எல்லாம், இந்த மேட்டிமைகள் எல்லாம், தர்க்கங்கள் எல்லாம் நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிறைப்பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை அறிகிற அறிவுக்காக நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய வேதத்திலே சகேயுவை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவன் அறிந்து கொள்ளும்படியாக அவன் வரும் பொழுது ஜனக்கூட்டம் திரளாய் இருந்து அவன் அங்கே எப்படியாய் அவன் ஒரு வளர்த்தியிலே குறைவுள்ளவனாய் இருந்த பொழுதிலும் ஜனக்கூட்டம் திரளாய் இருந்தது. அவங்க இயேசுவை பார்க்கும்படியாய்த்தான் அவன் ஒரு வாஞ்சியோடு விருப்பத்தோடு வருகிறான். ஒரு தடை போல இருக்கிறது. ஆனாலும் அவன் என்ன செய்தான்? அங்கே அந்த ஒரு அத்தி மரத்திலே, காட்டுத்தி மரத்திலே ஏறி நின்று இயேசுவை பார்க்கும்படியாய் அவன் செயற்பட்டான் என்று சொல்லப்படும். என்ன நான் இதற்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படியான தடைகள் கர்த்தரை அறிகிற அறிவுக்காக இன்றைக்கு வேத படிப்பு என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் சில வேளைகள் நாங்கள் வளமையா வருகிறவர்களா இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கோ அல்லது புதிதாக யாராவது இருந்தால் கூட அவர்களுக்கு கூட ஆலோசனை சொல்லலாம். சரி, அவர்கள் கூட ரைட், இந்த வருகிற கிழமை நாங்கள் வேத படிப்புக்கு போகலாம், தேவனை அறிகிற அறிவுக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது சில வேளைகளில் அவர்கள் சொல்லலாம், தடைகள் வருகிறது, பல காரியங்கள் மாம்ச பிரகாரமான சோர்வுகளோ அல்லது ஏதோ ஒரு தடை வருகிறது என்று சொன்னாலும் இந்த தடைகளை தாண்டி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் என்ன, நான் எல்லாத்திலும் ஒரு சாராம்சமா என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவனை அறிய அறிய கர்த்தருக்குள்ளான ஆசீர்வாதமான வழிநடத்தல்களும் எங்களுக்குள்ளான ஒரு மறுரூபமான வாழ்க்கைகளும் தான் எங்களுக்குள்ளாக கடந்து வரும். அல்லேலூயா. எப்படி அப்படி அந்த தடைகள் ஜனக்கூட்டம் தெல்லாயிருந்தாலும் அவன் எப்படியா தாண்டி இயேசுவை பார்க்கும்படியா ஏறின பொழுதிலும் தேவன் அவனை கண்டு அவனை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, நாளும் நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நாங்கள் இந்த நற்செய்தியின் ஆண்டிலே நற்செய்தியை குறித்து பல காரியங்களை நாங்கள் இதுவரைக்கும் படித்திருக்கிறோம். இன்றைக்கு 9 மாதம் ஆகிவிட்டது. இந்த 9 மாதத்திலும் பல வேத படிப்புகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். நானாக மாறும் நற்செய்தி என்று சொல்லுகிற இந்த தலைப்பிலே நாங்கள் எப்படி நற்செய்தியாக தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இயேசுவை வெளிக்காட்டுகிறவர்களாக எப்படியாய் நாங்கள் மாறலாம், நாங்கள் எங்களுடைய சாட்சி வாழ்க்கைகள் மூலம் அல்லது எங்களுடைய பேச்சுக்கள் மூலம் நாங்கள் தேவனை குறித்து சொல்வதன் மூலம் எப்படியாக அந்த பேச்சுக்களும் அந்த வாழ்க்கை முறைகளும் அந்த சுபாவ காரியங்களும் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நற்செய்தியை குறித்த விடயங்களை வேதத்திலிருந்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். பல பல காரியங்களை வேத வார்த்தைகள் மூலமாக, இந்த வார்த்தைகள் சில வேளைகளிலே உதாரணமாக ஒரு சாந்தம், தாழ்மை, ஆவியில் எளிமை என்று சொன்னால் சில வேளைகளில் அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள், அந்த வார்த்தையினுடைய விளக்கங்கள் எங்களுக்கு சரியான முறையில தெரியாம இருக்கும் பொழுது இப்படியாக வேத படிப்புகளில் வந்து அதை குறித்து அறிய அறிய எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் வருகிறது. அதைத்தான் நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். அதை குறித்த விளக்கங்களை அறிந்து கொண்டு வருகிறோம். வேதத்திலே கூட நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அங்கே சீசர்களுக்கு இயேசு எப்படி வேத வாக்கியங்களை அங்கே விளங்க பண்ணின பொழுது, விளங்கப்படுத்திய பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்ன, நாங்களும் அறிய அறிய எங்களுக்குள்ளாக நாங்கள் ஒரு சுவிசேஷத்தை இன்னும் வெளிப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய சுவிசேஷத்தினுடைய விடயங்களுக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருடைய அந்த சுவிசேஷ வார்த்தைகளையோ அல்லது அந்த சுவிசேஷ சம்பந்தமான விடயங்கள், எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றங்களுக்காக எப்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிய அறிய எங்களுக்குள்ளாகவும் ஒரு வாஞ்சைகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், எல்லாருமே வேதத்தை படிக்கிறோம். அல்லது இந்த ஆண்டு நற்செய்தியின் ஆண்டு என்று சொல்லி நற்செய்தியை குறித்து எப்படி நாங்கள் இன்னுமாக எங்களுடைய வாழ்க்கைகள் மூலம் அல்லது நாங்கள் எப்படி சொல்வதன் மூலம் நற்செய்தி அறிவிக்கலாம் என்று சொல்லி சில வேளைகளிலே வார்த்தைகளை வாசித்தாலும் சில வார்த்தைகள் எங்களுக்கு புரியாமல் இருக்கும் பொழுது அதை தேவனுடைய பிள்ளைகளோ ஊழியக்காரர்கள் மூலமோ அதை விளங்க காட்டும் பொழுது நாங்கள் இன்னும் ஒப்பு கொடுக்கிறோம். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 26வது வசனத்திலிருந்து அந்த எத்தியோப்பிய மந்திரி எப்படி அவன் ஏசாயா புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த மனுஷனுக்கு அதை குறித்த விளக்கம், அதை குறித்த தெளிவு இல்லாமல் இருந்தால் வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை தெளிவுபடுத்தி அதை விளங்கப்படுத்தும்படியாக கர்த்தர் பிலிப்புவை அங்கே அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்றால், தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியான இந்த நற்செய்தியை குறித்த நல்ல விடயங்களை விளக்கங்களை நாங்கள் இப்படியான வேத படிப்புகளிலே அறியத்தான் இன்னும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். எல்லாத்துக்குமே கர்த்தருடைய ஒரு உபதேசம் வேணும், போதனை வேண்டும். நீங்கள் மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது ஓகே மன்னிப்போம், ஒரு சில காரியங்களை குறித்து பிள்ளை செய்து அவங்களை மன்னிக்கிறேன், எப்படி மன்னிக்க வேண்டும், எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், இதை குறித்த உபதேசங்கள், இதை குறித்த போதனைகள் இன்னும் அதிகமா எங்களுக்குள்ளே வெளிப்படும் பொழுது இன்னுமா எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு, அதற்காக எங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக மாறும். ஆமென். அதை வாசித்து நாங்கள் கடந்து செல்லாம். அப்போஸ்தலர் 8:26 பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தரமாக போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் இதயத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த இதயத்துடன் சேர்த்துக்கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். வாசித்துக் கொண்டிருக்கிறான், வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்கிறான். சொல்லுங்க.
அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. இப்படியாக பிலிப்பு அங்கே எத்தியோப்பிய அந்த மந்திரிக்கு எப்படி அந்த வாசித்த அந்த வேத பகுதியினுடைய விளக்கத்தை சொல்லுகிறார். ஒருவன் அவர் கேட்கிறார், வாசிக்கிறதை இந்த இதனுடைய கருத்து என்னவென்று வாசிக்கிறவைகள் கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவனுக்கு சொல்லாவிட்டால் தெரிவிக்காவிட்டால் எப்படி எனக்கு தெரியும் என்று சொல்லி அதை விளங்கப்படுத்துகிறார். ஞானஸ்தானத்துக்கு அங்கே ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை குறித்து, நற்செய்தியை குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாக இப்படியான போதனைகள் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட வேண்டும், அல்லது எப்படி அதான் நானாக மாறும் நற்செய்தி என்ற இந்த வேத படிப்பின் தலைப்பிலே எங்களுடைய சுபாவங்களை எப்படி மாற்றிக்கொள்ளலாம், எப்படி எங்களுடைய வாழ்க்கைகள் மூலம் இயேசுவை வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி இப்படியான வேத படிப்புகளிலே ஆழமாக ஒவ்வொன்றாக நாங்கள் அறிய கர்த்தருக்குள்ளா எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆமென். இதுவரைக்கும் அப்படியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த, அல்லது நாங்கள் ஒரு நற்செய்தியாய் மாறுவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை பிரகாரம் தான் நானும் நீங்களும் செயற்பட வேண்டும். அதை விட்டு இந்த உலகம் போகிற போக்கிலே இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக நானும் நீங்களும் மாறி அவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வரலாம் என்று சொல்லியும் நாங்கள் செயற்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள், வேத வாக்கியங்கள், விளக்கங்களை அறிந்த பிற்பாடு நாங்கள் எப்படி இந்த உலகம் இன்றைக்கு அறிவு பூர்வமாக பல விடயங்களிலே நாகரிகங்கள் வளர்ந்திருக்கிறது. சில காரியங்களிலே சில இடங்களிலே இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக முறையை மாற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், அல்லது எங்களுடைய செயற்பாடுகளை மாற்றி நாங்கள் அறிவிக்கலாம் என்று அல்ல. என்றால் எல்லாத்துக்குமே கர்த்தர் ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், வேதத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மோசேக்கு ஒரு மாதிரி கொடுத்தார், எப்படியாக எல்லாம் கட்டப்பட வேண்டும். நோவா பேழையை கட்டுவதற்கு எப்படியாக அதை கட்ட வேண்டும், என்னென்ன காரியங்களை அங்கே உள்ளே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே எல்லாத்துக்குமே சில மாதிரிகள் இருக்கிறது. அதை விட்டு நானும் நீங்களும் எங்களுடைய விருப்பங்கள் அல்லது எங்களுடைய மனசு அல்லது இந்த பூமியில இப்படியா நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, எப்படியுமே தேவனுடைய சுவிசேஷத்தை ஏதோ காரியங்களை களியாட்டங்கள் இப்படியாக செய்து ஏதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் என்ற அந்த விடயங்களுக்கூடாக கூட நாங்கள் கடந்து போகாதபடிக்கு தேவன் எப்படி ஒரு மாதிரியை எங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த மாதிரியின் பிரகாரம், தேவனுடைய அந்த ஆலோசனையின் பிரகாரமே நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இப்படியான இந்த காலகட்டத்திலே நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கத்தக்கதாய், அல்லது உலகம் போகிற போக்கோடு உலகத்தின் காரியங்களோடு இணைந்து இன்றைக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்தலாம், அல்லது இப்படியும் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லலாம், இயேசுவை வெளிப்படுத்தலாம், அவர் குடிக்கிறார் நானும் குடித்து கொண்டு இயேசுவை சொல்லலாம் என்று சொல்லி இப்படியான மனப்போக்குகள், இப்படியான மனநிலைமைகள், பல காரியங்கள் வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றுக்குமே ஒரு மாதிரி இருக்கிறது, இப்படித்தான் செயற்படுத்தப்பட வேண்டும். ஆமென். அதன் பிரகாரமாக நாங்கள் தேவனை நான் ஏற்கனவே சொன்னது போல சுவிசேஷத்தை குறித்து அறியும் பொழுது நாங்கள் அந்த மாதிரியின்படியே அந்த அவருடைய அந்த ஆலோசனைகளின் பிரகாரமே, அவருடைய வழிநடத்தலின் பிரகாரமே நாங்கள் தேவனுடைய
சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். சரி, இவைகள் ஒரு முன்னுரையாக இருந்தாலும் நாங்கள் சுவிசேஷத்தை குறித்து ஆரம்பத்திலிருந்து தொடக்கமாக அடியேன் தான் இந்த தொடக்க ஒரு இந்த வருஷத்திலே முதலாவது சுவிசேஷ இந்த வேத படிப்பு எடுத்திருந்தேன். இது தேவனுடைய ஒரு திட்டம் என்று சொல்லி உங்களுக்கு அதை சொல்லி இருந்தேன். அதை குறித்து சற்று சொல்லி சில விடயங்களை சென்ற நாட்களிலே நடந்த அந்த வேத படிப்புகளை வைத்து இன்றைய நாளில் நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். அதாவது சில வேளைகளே இவ்வளவு நாள் ஆச்சு, எல்லாம் சில மறந்திருக்கலாம், விளங்கி இருக்கலாம், விளங்கி போயிருக்கலாம். சரி, அது உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் சொன்னது போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஒரு திட்டம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நல்ல செய்தி. இயேசு இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும், எல்லாரும் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய ஒரு திட்டம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த சில வார்த்தைகளை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஏன் இந்த தேவனுடைய திட்டமாக இந்த சுவிசேஷம் இருக்கிறதுபடினாலே நாங்கள் எப்படியாக அந்த திட்டத்திற்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷரும் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பிரியமா இருக்கிறார், விருப்பமா இருக்கிறார். அப்படினாலே இது அவருடைய திட்டம். அங்கே மத்தேயு 24:14 கூட சொல்லப்படுகிறது. அதை வாசியுங்கள். இங்கே இந்த சுவிசேஷம், இந்த ராஜ்யம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தை அதிலே சொல்லப்படுகிற மத்தேயு 24:14. மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆமென். இப்ப ஏன் இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது ஆண்டவருடைய இந்த நற்செய்தி என்பது, சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஒரு திட்டமா இருக்கிறபடினாலே இந்த திட்டம் இந்த பூமியிலே செயற்படுத்தப்படும்படியாய், உங்களுக்கு தெரியும், பூமியிலே பல மனுஷர்கள் உலக பிரகாரமாக பல விதங்களிலே பல திட்டங்களை போட்டு அந்த திட்டங்கள் செயற்படுத்தப்படத்தக்கதாய் பல மனிதர்களுடைய அர்ப்பணிப்புகள் எவ்வளவுத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுக்கு சமீபத்தில் கூட இந்தியா தேசத்திலே இருக்கிற அந்த விண்கலத்தை அனுப்பி, சந்திராயன் 3 இல்லையா, அதை அனுப்பிடுறதற்கு எவ்வளவுத்துக்கு அதை திட்டம் பண்ணி அதற்கென்று இரவு பகலாக வேலை செய்தார்கள் என்று சொல்லி சில செய்திகள் எல்லாம் பார்த்தோம். இப்படி உலகத்திலே பல திட்டங்களை அமுல்படுத்தி அல்லது அதை போட்டு அதை செயற்படுத்தும்படியாக பல மனிதர்களுடைய அர்ப்பணிப்புகளின் பிரகாரமே அங்கே வெற்றிகளும் பலவிதமான சாதனைகளும் வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற தேவனுடைய எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய ஒரு திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் நாங்கள் சொல்லத்தக்கதாய் அவர் எங்களை தெரிந்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். எப்படியாக இருளின் அதிகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் சொந்த இனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் என்ற தேவனுடைய திட்டத்திற்கு என்னையும் உங்களையும் இந்த திட்டம் இந்த பூமியிலே செயற்படுத்தப்படத்தக்கதாக கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறார். ஆமென். எங்களை முன்குறித்திருக்கிறபடினாலே இந்த திட்டம் செயற்படத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டும் கட்டாயமாக இதற்குள்ள. என்றால் இந்த திட்டம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார்,
சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த, பவுல் சொல்லுகிறார், எங்கள் மேல் விழுந்த கடமை. கடமை. அப்ப இந்த திட்டம் செயற்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் கட்டாயமாகவே கடமை என்றால், ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைக்கு பால் கொடுப்பது அவளுடைய கடமையா இருக்கிறது போல, நாங்கள் கட்டாயமாக இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்த வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு கடமையா இருக்கிறது. படினாலே நாங்கள் இந்த திட்டத்துக்காக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் வேதத்திலே பல பல காரியங்கள் உங்களுக்கு தெரியும். வேதத்திலே தேவனுடைய திட்டங்களுக்காக சில மனிதர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள், சில மிருகங்கள் கூட ஏற்படுத்தப்பட்டு எல்லாமே அதற்கு கீழ்ப்படிந்து செயற்பட்டது. வேதத்திலே நீங்கள் தூதர்களை பார்க்கும் பொழுது தேவனை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவன், அந்த திட்டத்தை செயற்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்டவன் அந்த லூசிபர் என்று சொல்லத்தக்கதான அந்த விடிவள்ளியின் நட்சத்திரம் என்று சொல்லுகிற அந்த தூதனை ஏற்படுத்தினான். அந்த திட்டத்தின் பிரகாரம் அவன் செயற்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல 3 தூதர்கள், காபிரியேல், மிகாவேல், இந்த 2 தூதர்களும் தங்களுடைய வேலைகளை கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம், கர்த்தர் என்ன அவர்களுக்கான ஒரு திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த திட்டத்தின் பிரகாரமான செயற்பாடுகளை அவர்கள் செய்தார்கள். இந்த ஒரு தூதன் மாத்திரம் அவன் எப்படியாக தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் அங்கே தேவனை விட உயருவேன் என்று சொல்லி அவன் எழும்பினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவனை தள்ளினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, தூதர்கள், காபிரியேல் தேவனுடைய செய்திகளை கொண்டு போகிற ஒரு தூதனாக, மிகாவேல் அங்கே தேவனுடைய யுத்தங்களை செய்கிற தூதனாக அவன் நியமிக்கப்பட்டான். அந்த திட்டத்தின் பிரகாரம், தேவன் அவர்களுக்கு கொடுத்த திட்டத்தின் பிரகாரம் அவர்கள் செயற்பட்டதை வேதத்திலே பார்க்கிறோம். இதே போல வேதத்திலே பல மனிதர்கள், தேவனுடைய மனிதர்கள் கூட அந்த திட்டங்களுக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு மாதிரியாக இயேசு பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே செயற்படுத்தும்படியாக, இந்த பூமியிலே அங்கே இருக்கிற எங்களையும் எங்கள் எல்லாரையும், இந்த மனு குலத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும்படியாக இயேசுவின் மூலமாக அந்த திட்டம் இந்த பூமியிலே வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவனுடைய திட்டத்துக்கு இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். இயேசு அந்த திட்டத்தை இந்த பூமியிலே செயற்படுத்தினார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து எங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தேவன் அங்கே இயேசு எப்படியாக அந்த திட்டத்தை அங்கே நிறைவேற்றினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லா 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 பல தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய திட்டம் அங்கே இந்த பூமியிலே செயற்படத்தக்கதாக கர்த்தருடைய அங்கே தேவ மனிதர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். மோசேயை குறித்து உங்களுக்கு தெரியும். எப்படியா எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த அந்த ஜனங்களை மீட்கும்படியாக அங்கே அந்த மனுஷனை தெரிந்து கொண்டு தேவனுடைய அந்த திட்டத்தை அங்கே அவனுக்கு கொடுத்த பொழுது எப்படியாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டான் என்பதை குறித்து எங்களுக்கு வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இன்றைக்கு எங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான திட்டம் சுவிசேஷம். தேவனுடைய திட்டம் நற்செய்தி. இந்த நற்செய்தி என்ற திட்டத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த திட்டம் இந்த பூமியிலே செயற்படுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னது போல இதற்கு எங்களை நாங்கள் மாற்றி என்றால் நாங்கள் தான் ஒரு நடமாடுகிற நிருபங்கள், சாட்சிகள் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே எங்களை நாங்கள் தெய்வம் எங்களை ஒரு எதிர்பார்ப்பு, தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறபடினாலே நாங்கள் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று இல்லாதபடிக்கு நாங்கள் இந்த நற்செய்திக்கு, நானாக மாறுகிற இந்த நற்செய்திக்கு எங்களை எப்படி மாற்றிக்கொள்ள முடியுமோ, எப்படி எங்களை விட்டு கொடுக்க முடியுமோ, அதற்காக நாங்கள் கட்டாயம் ஒப்பு கொடுத்தால்தான் நாங்கள் இந்த மத்தேயுவிலே நாங்கள் வாசித்தது போல இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் முடிவு எல்லா எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொல்லப்பட்டது போல தேவ பிள்ளைகள் நாங்கள் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும் வரைக்கும் தேவன் அங்கே எங்களை எதிர்பார்க்கிறார், திட்டம் நிறைவேறத்தக்கதாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. நாங்கள் எந்த வித சாட்டு போக்குகளையும் சொல்லாமல் நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சில வேளைகளிலே ஒருவருக்கு நல்ல திறமைகள், நல்ல தாளந்துகள், நல்ல பேச்சு வல்லமைகள், நல்ல அவர்களுடைய காரியங்கள் வெளிப்பட்டாலும் சில வேளை எங்களுக்கு அந்த பேசுகிற வல்லமைகள், ஆற்றல்கள், ஞானங்கள், அறிவுகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் மூலமாக தேவனை வெளிப்படுத்தலாம். அவை இதனாலே நாங்கள் அது ஏதோ ஒன்று குறைபட்டிருக்கிறது, இதனாலே எனக்கு சரிவராது, நானெல்லாம் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு தகுதியற்றவன் என்று ஒருவருமே இருந்து விட முடியாது. எல்லார் மேலும் விழுந்த கடமை. இந்த திட்டம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய காரியம், அல்லது எல்லாருமே செயற்பட்டு ஆக வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நாங்கள் பார்த்தோம் இந்த தேவனுடைய திட்டத்தை எப்படி நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் நான் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே பல காரியங்களை சொன்னேன். அதாவது கர்த்தருடைய திட்டத்தை எப்படி ஆண்டவருடைய அல்லது இயேசுவை குறித்து அவருடைய நல்ல விடயங்களை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார், உங்களுடைய வாழ்க்கைகள் நல்லா இருக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போக வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி அவருடைய நல்ல அன்பான வார்த்தைகளை, அவருடைய அன்பின் வெளிப்பாடுகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, அதாவது இந்த திட்டம் எப்படி செயற்படுத்தப்படுகிறால் இப்படியாக நாங்கள் சொல்லப்படும் பொழுது அங்கே செயற்படுத்தப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் நான் சொன்னது போல வாழ்க்கை முறைகள், அல்லேலூயா, எங்களுடைய சாட்சிகள் மூலமாக கூட கர்த்தருடைய இந்த திட்டத்தை நாங்கள் செயற்படுத்துகிறோம். ஆமென். நான் என்ன திருப்ப சொல்லுகிறேன் என்றால், இதற்காக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். ஆமென். நாங்கள் இப்படியே ஒரே மாதிரி எல்லாம் ஒரே அடியாக நான் மாறிவிட்டேன் என்றல்ல, வேதம் சொல்லுகிறது போல நாங்கள் நாளுக்கு நாள் மனம் புதிதாக்கப்பட்டு நாங்கள் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே ஒரு நிலையில இருந்து எனக்கு இப்படித்தான் கோபம் வரும், இப்படித்தான் எனக்கு சகிக்க மாட்டேன், இப்படி நான் மன்னிக்க மாட்டேன், அல்லது இப்படியான எனக்கு ஒரு சாந்த குணம் என்ற இல்லை, அல்லது எனக்கு ஒரு தாழ்மை என்றது இல்லை என்றல்ல. அது நாங்கள் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு எங்களுடைய சுபாவங்கள் மூலம் எங்களுடைய வாழ்க்கைகளை தேவன் மகிமைப்படத்தக்கதாய், அல்லது மற்றவர்கள் தேவனை இயேசுவினுடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த திட்டத்துக்காக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் வேதத்திலே நான் உங்களுக்கு சொன்னது போல இயேசு எப்படி இந்த பூமியிலே வந்து அந்த பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை செயற்படுத்தினார், தூதர்கள் செயற்படுத்தினார். அதே போல உங்களுக்கு தெரியும், யோனா எப்படியாக அங்கே கடல்லே மீனின் வயிற்றுக்குள்ளே போய் அங்கே எப்படியாக அந்த மீன் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் அந்த நினிவேயிலே கொண்டு வந்து அங்கே கக்கும்படியாக தேவனுடைய திட்டம் எப்படியாக அந்த மீனுக்கு கட்டளையிடப்பட்டது, அதன் பிரகாரம் மீன் செயற்பட்டது. காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தார். காகத்துக்கு எப்படியாக கட்டளையிடப்பட்டதோ இப்படி நீங்கள் வேதத்திலே மிருகங்கள் மாத்திரமல்ல, மனிதர்களுடைய காரியம், தூதர்களுடைய காரியங்கள், தேவனுடைய திட்டங்கள் எப்படியாக செயற்படுத்தப்பட்டது, எப்படி அதற்காக ஒப்பு கொடுத்தார்கள், சிலருக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களுக்கு முரணாக நடந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அவை தேவ பிள்ளைகளை நான் என்ன மீண்டும் சொல்லினார், இந்த நற்செய்தி என்ற தேவனுடைய திட்டத்துக்கு என்னையும் உங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். அதற்கு அதாவது மாற்றிக்கொண்டால் அவரை குறித்து சொல்வதற்கு வெட்கங்களை விட்டு நாங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். சில வேளைகளில் அந்த வெட்கம் இருக்கும், எப்படி இவர்களுக்கெல்லாம் அப்படி சொல்வது, என்ன நினைப்பார் நான் சொல்லும் பொழுது என்று சொல்லி எங்களுக்குள்ளே அது வெட்கம் என்று சொல்லும் ஒரு தயக்கம், அந்த ஒரு தயக்க உணர்வு எங்களுக்குள்ள இருக்கும். அது வெட்கப்படக்கூடாது என்றால் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ரோமர் புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் அதை வாசிக்கலாம். 10வது அதிகாரத்தை என்றால் ஏன் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலும் கூட அந்த வார்த்தைகளை ஏன் வாசிக்கிறேன் என்றால், அந்த தேவனுடைய திட்டத்தை எப்படி செயற்படுத்துகிறோம் என்றால் கர்த்தருடைய நல்ல செய்திகளை நாங்கள் சொல்வதன் மூலம், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்வதன் மூலம் என்றால் அதை கேள்விப்படும் பொழுதுதான் அந்த திட்டம் அங்கே அந்த பூமியிலே செயற்படுத்தப்படுவதற்கு ஒரு சாட்சியாக மனிதர்களுடைய வாழ்க்கைகள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். வாசிக்கலாம் ரோமர் 10:13.
ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? ம். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ம். பாருங்கள், அதிலே சொல்லப்படுகிறது, அதாவது ஆஹ், நாங்கள் வாசித்ததிலிருந்து கீழே இருந்து நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி, நான் கீழே இருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று சொல்ல, அதாவது அவரை குறித்து கேள்விப்படத்தக்கதாக நாங்கள் தேவனை பிரசங்கிக்க வேண்டும், தேவனை சொல்ல வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்கள் கேள்விப்படத்தக்கதாய், அவர்களுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், பலவிதமான விரக்தியின் நிலைகளோடு இருக்கலாம். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படியாக அவருடைய வாழ்க்கைகளை மாற்றுகிறவர் என்ற அந்த நல்ல செய்தியை அவர்கள் கேள்விப்படத்தக்கதாக நாங்கள் சொல்ல வேண்டும். இது தேவனுடைய திட்டம். இந்த தேவனுடைய திட்டத்துக்காக என்னையும் உங்களையும் அவர் தெரிவு செய்திருக்கிறார். இந்த திட்டம் செயற்படுத்தப்படும்படியாய் நாங்கள் செயற்பட வேண்டியது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. அவ இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எத்தனையோ பேர் இன்றைக்கு கேள்விப்படாததினாலே எங்களுக்கு அருகாமையில் இருக்கலாம், எங்களுடைய சொந்தங்களா இருக்கலாம், நாங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கலாம், இயேசுவை குறித்து கேள்விப்படாமலேயே இன்றைக்கும் பல யோசனைகளோடு, வியாதிகளோடு, பல துன்பங்களோடு இருந்து கொண்டிருப்பார்கள். இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, ஓ இயேசு எனக்கு இப்படியெல்லாம் சுகம் தருவார், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார் என்று சொல்லி நாங்கள் அந்த தேவனுடைய நல்ல செய்தியை சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவினுடைய அந்த நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. வேதத்திலே தெரியும், நான் இது ஒரு பிரசங்கமாகவே சபையிலே எடுத்திருந்தேன். நாங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி. ஏன் அங்கே கேள்விப்பட்டால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே அநேகர் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம், அதனாலே நாங்கள் வெட்கப்படாமல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். அதாவது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்ட பொழுதுதான், அவள் எப்படியாக தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒன்றிலுமே ஒரு சுகம் கிடைக்காமல் இருந்த பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அவர் தனக்கு சுகம் தருவார், தன்னுடைய காரியத்திலே ஒரு நல்ல விடுதலை தருவார் என்று கேள்விப்பட்டால், அவள் கேள்விப்பட்ட பிற்பாடு அவள் செயற்பட்டாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்றால், இன்றைக்கும் தேவனுடைய நல்ல செய்தி, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படியாய் ஒவ்வொருடைய வாழ்க்கைகளிலையும் அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர், சுகம் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர், துன்பங்களை துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என்ற இந்த நல்ல செய்தியை, இயேசுவை குறித்த நல்ல செய்தியை நாங்கள் மற்றவர்கள் கேள்விப்படுவதற்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சொல்லும் பொழுது வேதத்திலே பல சம்பவங்கள், அவர்கள் கேள்விப்பட்டு கர்த்தரை பற்றி கொண்டார்கள், கர்த்தருக்குள்ளாக அவர்கள் வந்தார்கள், சுகமடைந்தார்கள், அங்கே விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று பல சம்பவங்களை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். ஆகவே நான் என்ன இதிலே நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல அங்கே எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நல்ல செய்திகளை, தேவனுக்குள்ளாக அவருடைய மாற்றங்களை எப்படியாய் செய்ய வேண்டும், தேவன் பக்கமாய் எப்படியாய் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைகள் மாறும் என்று சொல்லுகிற நல்ல செய்தியை நாங்கள் மற்றவர்கள் கேள்விப்படத்தக்கதாய் சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறேன் திருப்ப, இது தேவனுடைய சுவிசேஷம் என்ற திட்டத்தின் செயற்பாடுகள். ஆமென். நாங்கள் செயற்பட வேண்டும். இதற்காக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெட்கப்பட்டு நாங்கள் சொல்லாமல் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல உங்களுடைய சாட்சி வாழ்க்கை, உங்களுடைய சுபாவங்களில் ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். ஆமென்.
எங்களுடைய சுபாவ வாழ்க்கை சரி சொல்லாமல் இருக்கின்றாலும் சில வேளை எங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து எங்களுடைய 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 செயற்பாடுகளை பார்த்து அவர்களுக்குள்ளாகவே ஒரு வித்தியாசத்தை கண்டு அவர்களே கேட்டு தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். அதைத்தான் நாங்கள் இந்த மலை பிரசங்கத்திலிருந்து பல சம்பவங்களை படித்து கொண்டு வருகிறோம். சாந்த குணத்தை படித்தோம், ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி படித்தோம், இந்த பூமியிலே நாங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி படித்தோம். பல பல காரியங்களை நாங்கள் மற்றவர்களை எப்படியாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் படித்தோம். பல சுபாவ மாற்றங்களை குறித்து, சகிப்புத்தன்மைகளை குறித்து எல்லாம் நாங்கள் பல காரியங்களை நாங்கள் படித்தோம். இப்படியான ஒரு சாட்சி வாழ்க்கை, ஆமென், அதான் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நானும் நீங்களும் ஒரு சாட்சியாக, எல்லாவற்றுக்குமே ஒரு சாட்சி, என்னுடைய வாழ்க்கையின் முறைகளிலே ஒரு சாட்சியாக நாங்கள் காணப்படும் பொழுது தேவனுடைய அந்த நல்ல செய்தியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வேதத்திலே பலருடைய காரியங்களை உங்களுக்கு பார்க்க முடியும். அங்கே அப்போஸ்தலர்கள் அல்லது சீசர்கள் என்று சொல்லப்படுகிற அங்கே பேதுரு மற்றுமான தேவனுடைய அந்த சீசர்கள் பேசின அந்த பேச்சை கேட்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர் என்றால் முன்னுக்கு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று சொல்லி, ஆனால் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன அவருடைய பேச்சுக்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நல்ல நடத்தைகள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை நாங்கள் பிரதிபலிக்க முடியும். இது நற்செய்தியினுடைய பிரதிபலிப்பு. இயேசு எப்படிப்பட்டவர் என்று இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு திட்டத்தின் செயற்பாடு சாட்சி வாழ்க்கை என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதற்காக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் இதற்கென்று, ஏனென்றால் தேவனுடைய திட்டம் என் மூலமாய் செயற்படுத்தப்பட வேண்டும். இதற்காக என்னை மாற்ற வேண்டும். நான் எப்படியாவது என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். இதை அறிவியாதிருந்தால், இதற்காக என்னை ஒப்புக் கொடுக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று கூட அங்கே பவுல் சொல்லுகிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இந்த திட்டத்துக்காய் நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம், இந்த சாட்சி வாழ்க்கையை குறித்த ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை ஒன்று இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 22 முதலாவது வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டத்தக்கது. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே, நல்ல வாழ்க்கையே. எங்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும், நல்ல ஒரு அந்தஸ்து, சொத்து, பணம் இப்படியா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல பெயர், அதாவது சாட்சி வாழ்க்கை தானாம் தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே மற்றவர்களால் விரும்பப்படத்தக்கது, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம். இன்றைக்கு சில வேளைகளில் நல்ல பணம் இருக்கிறது, நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறார், ஆனால் ஒரு வாழ்க்கை முறை இதெல்லாம் எப்படி எல்லாம் இந்த பணங்கள் எல்லாம் மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களை எவ்வளவோ வேதனைப்படுத்தி சேர்த்த பணம் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கை முறை, அந்த பேச்சுக்கள் எங்களுக்கு வெளிப்படாத கூடாது என்ற இந்த வார்த்தையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. நற்கீர்த்தி, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல மனுஷன், திரளான ஒரு ஐஸ்வர்யம் இல்லாவிட்டாலும், பணம் இல்லாவிட்டாலும், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய பேச்சு, அந்த மனுஷனுடைய உதவுகிற குணங்கள் எவ்வளவுத்துக்கு நல்லது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் அதன் மூலமாக இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நற்கீர்த்தி என்று சொல்லும் பொழுது இது ஒரு சாட்சி வாழ்க்கை. ஒரு நல்ல மனுஷன் என்று சொல்வதற்கு எங்களை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் இந்த நற்செய்தியின் ஆண்டிலே கிட்டத்தட்ட 9 மாசத்தின் 2வது கிழமையில வந்திருக்கிறோம். கர்த்தர் பல மாற்றங்களை எங்களுக்குள்ளாக உண்டு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய சபையிலே நற்செய்தியை குறித்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இதை குறித்து பிரசங்கித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் வேத படிப்பில் இன்னும் வேத வாக்கியங்களுடைய இன்னும் தெளிவுகளை நாங்கள் விளங்கப்படுத்துகிறபடினாலே கர்த்தர் இதிலே வருகிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
அதனாலே என்ன எல்லாருமே சுவிசேஷத்தை குறித்தாரு நான் சொன்னது போல. ஆனால் அதற்குரிய அந்த போதனை, அதற்குரிய ஒரு உபதேசம் சரியான முறையிலே நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாங்கள் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், ஒரு மணித்தியாலம் வந்தோம், முடித்தோம், போனோம் என்றுதான் இருப்போம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இந்த திட்டம், நான் உங்களுக்கு சொன்னது போல பூமியில எவ்வளவோ திட்டங்கள் போடப்படுகிறது. அந்த திட்டங்களுக்காக எத்தனையோ மனிதர்களுடைய அர்ப்பணிப்புகள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்களுக்காக அவர்கள் செயற்படுகிறார்கள். இரவு பகலாய் அதிலே வெற்றிகளை காண்கிறார்கள். இப்படியாக இவ்வளவு அதிலே பிரபல்யம் அடைகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் அவர்களுடைய அந்த திட்டம் போடப்பட்டு அதற்கான ஒப்பு கொடுத்து, அவை பிதாவாகிய தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளே இந்த இயேசுவை பிள்ளைகளாக மாறத்தக்கதாய், இயேசுதான் நல்லவர், இயேசுதான் உண்மை உள்ள தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். இதிலே பவுல் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். பாருங்கள், இன்னொரு காரியம் அருமையாக பவுல் சொல்லுகிறார். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, ஸ்தானாதிபதிகள் என்று சொன்னால் அதாவது ஒரு நாட்டினுடைய தூதுவர். எப்படியாக ஒரு நாங்கள் இப்ப இலங்கை இந்தியா தேசத்துக்கு, இங்கே நோர்வே தேசத்தில் ஒரு தூதுவர்கள் இருப்பார்கள். அந்த தேசத்தை அவர்கள் பிரசித்தப்படுத்துவார்கள், அந்த தேசத்தை குறித்த நல்ல விடயங்களை சொல்லுவார்கள். அதே போல இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த தூதுவர்களாய் ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். அவ எப்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், அவருடைய அந்த ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து தேவனுடைய திட்டத்தை அங்கே நாங்கள் வெளிப்படத்தக்கதாக இயேசுவினுடைய பிள்ளைகளாய் இயேசுவினிடத்தில் வாருங்கள், இயேசுதான் உண்மை உள்ள தெய்வம் என்று சொல்லி இங்கே பவுல் சொன்னது போல அவரோடு தொடர்புபடுத்த வேண்டும், அவரோடு இணைத்துக் கொள்ளத்தக்கதாக, மற்றவர்களை தேவனோடு இணைப்பை ஏற்படுத்தத்தக்கதான ஒருவர்களாக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியில. தான் சொல்லுகிற ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனிடத்திலே வாருங்கள், இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே அவர் சொல்கிறார். வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று மற்றவர்களை நாங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் எப்படியாக கர்த்தர் எங்களை எவ்வளவுத்திற்கு எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மற்றவர்களை எவ்வளவுத்திற்கு இன்றைக்கு வாஞ்சியோடு ஆண்டவருடைய அந்த திட்டத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே சொல்லுகிறோம். பவுல் சொன்னது போல அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு அங்கே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டது போல தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாங்களும் இந்த சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை அநேகரிடத்திலே சொல்லி இயேசுவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தெய்வத்தை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் அவருடைய மற்றவர்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்ல வேண்டும். அதாவது ஒப்புரவாகுங்கள், தேவனோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும், ஒப்புரவாகுங்கள், அவரிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் தேவனுடைய திட்டத்துக்கு நாங்கள் மீண்டும் சில வேளைகள் கேட்ட செய்திகளா இருந்தாலும் சில காரியங்கள் புதிதாக கர்த்தருடைய கிருபையிலே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கர்த்தருடைய திட்டத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை செயற்படுத்தும்படியாக நாங்கள் எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாவற்றுக்குமே ஒரு மாதிரி இருக்கிறது. ஆமென். ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டும், ஒரு மாதிரி கொடுத்தார். சாலமோன் ஆலயத்தை கட்ட வேண்டும், மாதிரி கொடுத்தார். அதே போல பேழையை நோவா கட்டும்படியா மாதிரியை எப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னார். அதே போல நெற்செய்தியை எப்படியாய் வெளிப்படுத்தலாம், எங்களுடைய வாழ்க்கை மூலம்
நாங்கள் போய் கர்த்தரை அறிவிக்கிறது மூலம் எப்படியாய் செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரிகளின் பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த திட்டத்தை இந்த பூமியிலே நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு எவ்வளவுத்திற்கு அதிலே எங்களுடைய நேரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செயற்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். பேசுகிற எனக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சில வேளைகளே எல்லாருக்கும் எல்லாம் குடும்பஸ்தர்களாக வேலை காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் இதற்காக எவ்வளவு ஒரு நாளைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அல்லது இந்த மக்களுக்காக பரிதபிக்கிறோம், இப்படியான மக்களோடு பேசுகிறோம் என்பதை நானும் நீங்களும் தான் அறிவோம். ஆமென். அவே இதிலே கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை அறிவார், என்னுடைய இருதயத்தை அறிவார். நாங்கள் இந்த சுவிசேஷம் இந்த திட்டத்துக்காக தேவ பிள்ளைகளை இதை நாங்கள் மறந்து விடக்கூடாது, அற்பமா எண்ணி விட வேண்டாம். நாங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய திட்டத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷ திட்டத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அவர் எப்படியாக அவர் செயற்பட்டார், எப்படியான நிலைகள் வந்தாலும் அவருக்கு பலவிதமான இந்த சுவிசேஷத்தினுடைய திட்டத்தை தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டு அவர் செயற்பட்ட பொழுது அங்கே பல எதிர்ப்புகள் பல போராட்டங்கள் வந்தாலும் அதற்காக முழுமையா அர்ப்பணித்தார் என்று சொல்லப்பட்டு அந்த வார்த்தையை வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். முதலாவது அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20லிருந்து 20வது 23ல இருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20 அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 26வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 14 அதை வாசித்து இதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26 14 18 வரை. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிற யாவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் தேவனுடைய திட்டத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை விடுதலையாக்கி அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். சரி, பாருங்கள் எப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் சவுலா இருந்தார். அவர் சந்திக்கப்படுகிறார். இயேசுவாலே சந்திக்கப்பட்ட பிற்பாடு இயேசு அங்கே எப்படியாக அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று அங்கே சொல்லுகிறார். அதில் சொல்லப்பட பாருங்கள், அப்பொழுது நான், ஆண்டவரே, நீ யார் என்றேன். அதற்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமான. ஆமென். தேவனுடைய அந்த திட்டத்தை அங்கே வெளிப்படுத்தும்படியாக அவர் சொல்லுகிறார். உன் சுய இனத்தாரிடத்தினின்றும் அந்நிய இனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இது அங்கே அகரிப்பா ராஜாவுக்கு அந்த தேவனுடைய தரிசனத்தை குறித்து, தேவனுடைய திட்டம் எப்படி தனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த திட்டத்தின் பிரகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் நீங்கள் வேதத்தின் நிருபங்களை
ஒவ்வொரு அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது எப்படியா அதற்காக அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய ஒரு பகுதியைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24. என்றால் இந்த திட்டத்தின் பிரகாரம் தேவனுடைய நல்ல செய்தி வெளிப்படுத்தப்படும்படியாக, அந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்திக் கொள்ளும்படியாய், அங்கே ஜனங்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு கொண்டு வரப்படும்படியாக எப்படியாக உன்னை நியமித்தேன் என்று சொல்லப்பட்ட அந்த பரம தரிசனம், அந்த திட்டத்திற்கு தன்னை ஒப்புவித்தார். ஒப்புவித்த பொழுதிலும் அங்கே பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான காரியங்கள் வந்தாலும் அதற்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டார் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர் 20 இருந்து வாசியுங்கள். 20ஆம் அதிகாரம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணினேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். பாருங்கள் எப்படி சொல்லுகிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் எல்லாம் பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்கள், கட்டுகள், போராட்டங்கள் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஆனால் அவற்றை திட்டம் என்ன? அந்த பரம திட்டம் சுவிசேஷத்தை, தேவனுடைய நல்ல செய்தியை ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும், தேவனை அறிவிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, இப்படியாக ஆவியானவர் எனக்கு சொன்னாலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த தேவ மனுஷன் எப்படியாய் தன்னை அந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, அந்த தேவனுடைய திட்டத்தை செயற்படுத்தும்படியாக தன்னுடைய பிராணனை கூட அருமையாக எண்ணாதபடிக்கு அவர் செயற்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இன்றைக்கு எங்களுக்கு அவ்வளவுத்திற்கு எதிர்ப்புகள், அவ்வளவுத்துக்கு போராட்டங்கள், அவ்வளவுத்துக்கு கட்டுகள் எங்களுக்கு இல்லாமல் இருந்தே நாங்கள் அறிவிக்காமல் இருக்கிறோமா என்றால் இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய திட்டம் இன்றைக்கு பவுலுக்கு கொடுக்கப்பட்டது போலதான் என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்படியாய், அவரை தெரிவிக்கும்படியாய் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே இந்த திட்டத்துக்காக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், நாங்கள் செயற்பட வேண்டும். எப்படி இந்த திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் 2 காரியங்களை முக்கியப்படுத்தியே பார்த்து கொண்டு வருகிறோம். சொல்ல வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் மூலம் எங்களுடைய சுபாவங்களிலே நல்ல மாற்றங்கள், சாந்த குணமோ, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாகவோ, இந்த பூமிக்கு ஒரு உப்பாகவோ, ஒரு சகிப்புத்தன்மை உடையவர்களாக, இப்படி எங்களுடைய வாழ்க்கை முறைகள் ஒரு தாழ்மை உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் எனக்கும் சேர்த்துத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய திட்டம் சுவிசேஷமாய் இருக்கிறபடினால், இந்த நற்செய்தி தேவனுடைய திட்டமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தாலும் நீங்களும் கூட இன்றைக்கு எப்படி இந்த சுவிசேஷத்தை குறித்த ஒரு 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 எண்ணம் அல்லது அந்த சுவிசேஷத்தை குறித்து உங்களுக்கு எப்படியான ஒரு பார்வை இன்றைக்கு இருக்கிறது? இது மற்றவர்கள் அல்லது இதுக்கென்று யாராவது இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அதை விட்டு இருப்போமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறபடினாலே நாங்கள் மற்றவர்களை தேவனோடு நாங்கள் ஒப்புரவாக்க வேண்டும், தேவனோடு அவர்களை தொடர்புபடுத்திக் கொள்ள விட வேண்டும். அந்த திட்டத்திற்காக தேவன் எங்களை நியமித்திருக்கிறபடினாலே நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, கர்த்தாவே, இன்றைக்கு 9 மாதம் ஆகிவிட்டதப்பா, இந்த நற்செய்தியின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு, எங்கள் சபைக்கு ஆண்டவரே, இந்த ஆண்டில்
நாங்கள் நற்செய்தியை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று விசேஷமா எங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்தவர்களாய் இதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து படித்து கொண்டு வருகிறோம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் படித்து கொண்டிருக்கிற நாங்கள் செயற்படாதவர்களாய் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, செயற்படுகிற பிள்ளைகளுக்கு இன்னும் எங்களுக்கு அந்த உற்சாகத்தை தாங்க. இன்னும் ஆண்டவரே அப்பா, கட்டுகளோ போராட்டங்களோ எந்த நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய பிராணனை பவுல் சொன்னது போல அருமையாக எண்ணாதபடி உம்முடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கான அந்த பலனை கர்த்தாவே எங்களுக்கு தாங்க ராஜா, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஐயா, நாங்கள் எங்கள் குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, எங்களுடைய வேலைகள், எங்களுடைய காரியங்கள் என்று சொல்லி அதிலே ஒரு சந்தோஷத்திலே நாங்கள் இருந்து விடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் சிந்திக்காமல் போய் விடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த திட்டம் எங்கள் மூலம்தான் செயற்படுத்தப்படும் என்று சொல்லுகிற உம்முடைய எதிர்பார்ப்பை ஆண்டவரே நாங்கள் மறந்து விடுகிறோம் அப்பா. இனிமேலும் அதற்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடிக்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உம்மை குறித்த இந்த நல்ல செய்தியை நாங்கள் அறிவிக்கத்தக்கதாய், இந்த நல்ல செய்திக்கு நாங்கள் சாட்சியாய் நாங்கள் மாறத்தக்கதாய் என்று ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஐயா, சுவிசேஷம் ஆண்டவரே இது எங்கள் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி இருக்கிறீர்கள். இதை அறிவியாது இருந்தால் ஐயோ என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு ஆசீர்வாத குறைவுகள் இந்த ஆண்டவரே இந்த திட்டங்களை செயற்படுத்தாமல் இருப்பதனால் வந்துவிடாதபடி ராஜா ஆண்டவரே எங்களை பொறுப்படுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே வரும் நாட்கள்ல அப்பா இன்னும் இன்னும் எத்தனையோ எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நண்பர்கள், ஆண்டவரே சுற்று வட்டாரங்களில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை அறியாமல் வேதனைகளோடு கண்ணீர்களோடு ஆண்டவரே பலவிதமான விரக்திகளோடு தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக கூட இருப்பார்கள் ஆண்டவரே. அவர்கள் உம்மை அறியாமல் ஆண்டவரே ஐயா போறதுனால இப்படியான நிலைக்கு போவார்கள் ஆண்டவர். அதற்கு காரணமாக நான் மாறிவிடக் கூடாதப்பா ஆண்டவர். அன்று 12 வருடமாய் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்மை குறித்து கேள்விப்பட்ட பொழுதுதான் ஆண்டவரே அவள் சுகம் பெற்றாளப்பா, விடுதலை பெற்றாள். இப்படி எத்தனையோ தேவ மனுஷர்களை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த இடத்திலே நிக்கிறவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உம்முடைய செய்தியை, உம்முடைய வார்த்தையை ஐயா நாங்கள் சொல்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள, அதற்காக நாங்கள் செயற்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்கப்பா. அந்த பலத்தை தாங்க, அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம்.